ஆனா ஏதோ ஒரு காரணத்துல என்னுடைய கால் அந்த கடல்ல போய் அப்படியே சிக்கி தவிக்கிறது. ஆண்டவரே, இனி இந்த கடல்ல நான் சிக்கி தவிக்க கூடாது, இனி இந்த பிரச்சனைகள்ல நான் மூழ்கி இருக்க கூடாது. ஆண்டவரே, இனி பிசாசு என்னுடைய காலை பிடிக்க கூடாது, இனி நான் மறுபடியும் ஒரு இடிந்த சுவரை போல உடைய சமூகத்துல இருக்கக்கூடாது. நான் இனி எப்படி நான் ஒரு புதிய கட்டிடமாக, ஒரு புதிய சுவராக, ஒரு கற்பாறையாக உடைய சமூகத்துல நான் எழுப்பி நிற்கணும். ஆண்டவரே, இனி நான் ஒரு அடி எடுத்து வச்சேனா அந்த அடி ஒரு நிலையான அடியாக இருக்கணும். இனி நான் உமக்காக ஓடுகிற ஒரு ஓட்டங்கள் அது நிலையான ஓட்டமாக இருக்கணும். உமக்காக நான் பின்னோக்கி செய்கிற காரியங்கள் அது பலமான காரியமாக இருக்கணும். இனி பிசாசுக்கு நேராக நான் விழுந்து போக கூடாது. என்னுடைய வீக் பாயிண்டை அறிந்து பிசாசு எனக்கு வலைகளை அவன் ஒருபோது விரிக்க கூடாது. அப்படிப்பட்ட வலைகளை அவன் எனக்கு விரோதமாக அவன் விரிக்கிற வேலையில அந்த வலையில என்னுடைய கால் ஒருபோது சிக்கக்கூடாது. தேவனுடைய வலைக்கு எப்படி நீர் அந்த குருவிகளை தப்புவிப்பீரோ அதே போல பிசாசுடைய எல்லா அந்தகார கிரிகளுக்கும், எல்லா இச்சைகளின் போராட்டங்களுக்கும், எல்லா விபச்சார ஆவிகளுக்கும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய ஊழியரையும் கர்த்தர் தாமே விலக்குவீராக. ஓ சேதே லிகாரா ஓ சிதி லிமாராதா லிகோரோதோ. இந்த நாட்கள்ல எங்களுடைய சபையை பிசாசுடைய கரத்துல இருந்து அப்படியே நாங்கள் வெளியில கொண்டு வருகிறோம். இனி இந்த சபைக்குள்ளாடி ஒரு எழுப்புதலுக்கு இனி வரக்கூடாது. இந்த சபைக்குள்ளாடி ஒரு கூடுதல் இருக்கக்கூடாது. இந்த சபைக்குள்ளாடி ஒரு பிரசனம் இருக்கக்கூடாது. இந்த சபைக்குள்ளாடி கர்த்தருடைய வார்த்தை இருக்கக்கூடாது. பிசாசு வைத்திருக்கிற சகல கிரியைகளையும் சகல கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தால இப்பொழுது நாங்கள் ஒன்று கூடி எல்லா கரைகளை தட்டி இந்த சபைக்கு விரோதமாக, இந்த சபைக்கு எதிராக பிசாசு வைத்திருக்கிற சகல காரியங்களையும் இப்பொழுதே நாங்கள் ஒன்று கூடி இயேசுவின் நாமத்தால, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தால இப்பொழுதே அழித்து போடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த சபையில இனி பலமாக வெளிப்படட்டும். எல்லா கரைகளையும் தட்டி கர்த்தருடைய வார்த்தை இந்த சபையில இந்த புல்பீட்ல நின்று யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவர்களை மறைத்து கர்த்தராவே வெளிப்படட்டும். சுயங்கள் இந்த பலிபீடத்தில் இருந்து இனி ஒருபோது வெளியில வரக்கூடாது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் வெளிப்படட்டும். ஆவி வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை அது வெளிப்படட்டும். இந்த சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் ஐயோ அப்பா நீங்க வெளிப்படுத்துங்க. இந்த சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஆண்டு இந்த மாதத்துல வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் நம்பலப்படுத்துங்கப்பா. எக்ஸ்போஸ் பண்ணுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. சபைக்கு கிருபை வேணும், ஊழியருக்கு கிருபை வேணும், ஊழியத்திற்கு கிருபை வேணும், விசுவாசிகளுக்கு கிருபைகள் வேணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபைகள் வேணும், வேலை பார்க்கிறவர்களுக்கு கிருபை வேணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை சபைக்கு மேல அளவில்லாத ஒரு கிருபையை கர்த்தர் இந்த காலை மேல எப்படி எங்க தேசத்துல மழை பொழிந்து கொண்டிருக்கிறதோ அதே போல உண்மையை ஆராதிக்கிற அந்த ஜனங்க மேல அந்த கிருபையை கர்த்தர் இறக்குவீராக.